அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த தேர்தல் சமயத்தில் இந்த வீடியோவை பதிவிடுவது ஒரு சமூக கடமையாக கருதி இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. இந்த தேர்தலுடைய முக்கியத்துவம்ங்கிறது முழு இந்தியாவிற்குமான ஒரு இரண்டாவது சுதந்திர போராக இது பார்க்கப்படுகிறது. மற்ற தேர்தல்களை போன்ற ஒரு தேர்தல் இல்லை இது என்பதாக பல அறிஞர்களும் பல வல்லுநர்களும் மிக பெரும் அரசியல் விமர்சகர்களும் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் போன்றோர், மேலும் துருவ் ராட்ரி போன்ற உலக அடிப்படையில் இந்தியா முழுக்க அறிமுகமான அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் இது மிக முக்கியமான தேர்தல், இந்த தேர்தலுக்கு பிறகு மற்றொரு தேர்தல் வரணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணும், இல்லாட்டி இந்தியாவில் ஒரு ஜனநாயக ரீதியான மற்றொரு தேர்தலை காண்பது அரிதாகிவிடும் என்பதாக சொல்றாங்க. தேர்தல் சம்பந்தமான என்னுடைய கருத்துக்களை சுருக்கமாக ஒரு தலைப்புச் செய்தியாக சொல்லி இன்ஷால்லா இந்த வீடியோ நம்ம முடிச்சிருவோம். தாங்க திமுக ஆட்சி வந்த சமயம் அது. அப்போ ஒரு திமுக காரர், ஒரு ஊர் அறிந்த ஒரு திமுக காரர் தான் அவர். அப்போ அப்படிப்பட்டவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் என்கிட்ட சொன்னார், என்னங்க பெரிய ஒரு மகிழ்ச்சியெல்லாம் உள்ள திமுகவில் உள்ள தலைவர்கள்ட்ட சிபாரிசுக்கெல்லாம் போனால், அப்போ அந்த சமயத்தில் எங்கள் ஆளுகளுக்கெல்லாம் அந்த வேலைகள்லாம் உடனே சிபாரிசாக நடக்க மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படலை, அல்லது அரசு வேலைகள் கிடைக்கல, அல்லது அரசில் ஏதாவது ஒரு தேவை கிடைக்கலன்னு உங்களுடைய சிந்தனையாக இருக்கலாம். ஆனால் ஒரு இஸ்லாமியனாக, ஒரு சிறுபான்மையினராக என்னுடைய பார்வையில் நாங்கள் நிம்மதியாக இருப்பதை, பாதுகாப்பாக இருப்பதை முதல் ப்ரியாரிட்டியாக பார்க்குறோம். எங்களுக்கும் இடஒதுக்கீடு, அரசியலில் எங்களுடைய முக்கியத்துவம், மேலும் அரசு வேலைகளில் பணியிடம் அமர்வது, இதெல்லாம் எங்களுக்கும் முக்கியமானதுதான். ஆனால் அதை விட முக்கியமாக நிம்மதியாக வாழ்வது, அமைதியாக வாழ்வது அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்னா அந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல சமயங்களில் நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறோமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டாக்கிருச்சு. ஒரு காலையில் எந்திரிச்சோம்னா யார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்துருச்சு. கை ஃபுல்லாக கயிறு கட்டிக்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு தோரணையில் ஒரு டிவியினுடைய பொது வெளியில் நாங்கள் சுட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, நாங்கள் துப்பாக்கி வச்சு சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேசுகிறார். அதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு காலம் வருங்கிறது கனவுல கூட நம்ம நினச்சி பார்க்கல. இப்போ இன்னும் மோசமான சூழல்கள் இன்னும் அதிகமாக இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அவன் தன்னுடைய குழந்தைகளை கவனித்து, தன்னுடைய மனைவி மக்களை கவனித்து, அவனுடைய வியாபாரத்தை கவனித்து, இந்த நாட்டினுடைய மற்ற எல்லா கடமைகளையும் சரியாக அவன் செய்து ஒரு வீட்டை ஒருத்தன் கட்டுவான், சேமித்து ஒரு வீட்டை ஒருத்தன் கட்டுறான். அவன் ஒரு கருத்தை எடுத்து வச்சான், அது அந்த அரசுக்கு உடன்பாடாக இல்லை அப்படின்னோன்னு அந்த அவன் வீட்டையே இடிக்கிறாங்க. அது ஒரு கனவு மாதிரி இந்த வீடு ஒரே நாளில் இடிஞ்சு போகுது. இதே நாட்டில் நடக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம். உணவு சம்பந்தமாக பார்க்கும் பொழுதும் ஒருத்தன் ஒரு உணவை சாப்பிட்டாங்கிறக்காக வேண்டி அவனை அடிச்சே கொள்றாங்க. அதுவும் அடிக்கிறதெல்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது நம்முடைய ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது. ஒரு மிருகத்தனமாக ஒரு மனிதனை அடிச்சு கொள்ற எண்ணத்திலே அவன் அடிக்கிறான். ஒரு சின்ன நம்பிக்கை கூட இல்லாத ஒரு கட்டத்தில் இந்த ஆட்சி அமையுது. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் இப்போ நம்ம என்ன செய்யறோம், நிம்மதியாக நம்ம இருக்கிறோம். சிஏஏ போன்ற சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு சூழல் வரும் பொழுது தமிழ்நாடு அரசு, திமுக அரசு இந்த ஆட்சிக்கு வந்தோடனே சிஏஏவுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றுது. அடுத்ததாக இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றா சிஏஏ தூரமாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்குறாங்க. அதே போன்று ஒரு மனிதருடைய உணவு, அவருடைய மதம் சார்ந்து அவருடைய திருமணம் விஷயத்தில் அரசு தலையிடாது என்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. நீட் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது நீட் எல்லா மக்களுக்கும் அது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமாக இருக்குது. இஸ்லாமியர்களும் கூட பலரும் என்கிட்ட நீட்னால என்னுடைய பிள்ளை 12வது இந்த மார்க் எடுத்து நீட்னால போக முடியலைங்க ஹஜ்ரத், 2 தடவை முயற்சி பண்ணி புள்ள ரொம்ப என்ன ஆயிடுச்சு, அதனால சிரமப்பட்டுருச்சுன்னு சொல்லி பலரும் பேசி நான் கேட்டிருக்கிறேன். அப்போ எல்லா மக்களுக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கான எதிர்காலத்துக்கும் என்ன ஆகுது, இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தானதாக இருக்குது. வெறும் உயர்மட்ட மக்கள் மட்டும்தான் இங்கே வாழ முடியும், பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், சிறுபான்மையினர் இவங்கெல்லாம் ரொம்ப அடிமட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு சூழல்ல இந்த அமைப்பு செயல்படுது. அப்போ இதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த தேர்தலில் நம்மளால முடிஞ்ச 2 முயற்சிகளை நம்ம கண்டிப்பாக மேற்கொள்ளணும். இதனுடைய கருத்து. முதலாவதாக, தாங்கள் தங்களுடைய ஓட்டு சிதறாமல் தாங்கள் இந்தியா கூட்டணிக்காக வேண்டி தங்களுடைய ஓட்டை செலுத்துங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இது கருதப்படுது. எனவே இந்த சிஏவை யாரு கொண்டு வந்தாங்களோ, அதுக்கு யார் ஆதரவு தெரிவித்தாங்களோ, மேலும் அவங்களோட யார் கூட்டணி வச்சிருக்காங்களோ அவங்கள
இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக புறக்கணிக்க வேண்டிய ஒரு சூழலை நம்ம இருக்கிறோம். அதனால இந்த தேர்தலில் நம்ம வாக்கு சிதறாமல் நம்ம அவரு பிடிக்கும்னு அவருக்கு ஒரு 10,000 ஓட்டு, இவரு பிடிக்கும்னு இவருக்கு ஒரு 10,000 ஓட்டு போட்டோம்னா நம்ம வந்து எதிரான ஓட்டை தானே பதிவு செய்யறோம் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த ஓட்டு பிரயோஜனம் இல்லாத ஓட்டாக மாறிடும், அது எதிராளிக்கு பலமானதாக மாறிடும். ஏன்னா அது வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரே இடத்துக்கு போவாங்க, வேணான்னு நினைக்கிறவங்க எல்லாம் 10 இடத்துக்கு பிரிச்சு போட்டா அப்புறம் வந்து பிரயோஜனம் இல்லாம ஆயிருது. அதனால தங்களுடைய வாக்கு சிதறாமல் பார்த்துக் கொள்வது மிக மிக முக்கியமானது. மிக முக்கியமான அரசியல் இதில் இருக்கிறது. இரண்டாவதாக, பொதுவாகவே தமிழ்நாட்டில் 75% வாக்கு எப்பயும் பதிவாகிறது வழக்கம். இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல்கள்னால தாங்க எந்த நிலையில இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, தாங்க வந்து வசதியானவங்களா இருக்கிறீங்க அல்லது வந்து ஏழையாக இருக்கிறீங்க, நடுத்தர வர்க்கமாக இருக்கிறீங்க, தாங்க யாராக இருந்தாலும் தயவு கூர்ந்த ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள்னு சொல்லி அந்த நாள் நம்மளுடைய வீட்டில் இருந்து இருக்கக்கூடிய எல்லோரும் நிச்சயமாக என்ன செஞ்சிருங்க, அந்த தேர்தலை தாங்க அணுகிருங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஓட்டு போட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் சென்னையை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய வழக்கறிஞர் நம்ம ஓட்டு போட்டுட்டு வரும்பொழுது ஒரு சில விஷயங்களை நீங்கள் கம்பல்சரி கவனம் கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு ஆடியோ பதிவிட்டிருக்காரு. அது ஒரு 2 நிமிஷம் ஆடியோ தான், தாங்க தயவு செய்து அதை கேட்டுருங்க, அது உங்களுக்கு பயன்பாடாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ சிஏஏ இந்த என்ஆர்சி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால நம்ம சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர் குறிப்பாக சரி, பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, முக்கியமாக இந்த வர 19ஆம் ஓட்டு போடுறாங்கல்ல, அதுக்காக பூத் ஸ்லிப்னு கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம வரிசை எண் இருக்கும், பேர் இருக்கும். அதுதான் முக்கியமாக இந்தியன் என்பதுக்கு ஒரு ஆதாரம். இத்தனை வருஷமாக ஓட்டு போட்டு அவங்கவுங்க அது சரி மனசில் நம்ம ஞாபகம் இருக்க தூக்கி ஓரம் போட்டுருவாங்க. கட்சிக்காரங்க கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, அது அசட்டியாக இருப்பாங்க. அது மாதிரி தயவுசெய்து இந்த முறை இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற கண்டிப்பாக அந்த பூத் ஸ்லிப்பை அது ஒரு முக்கியமான வாழ்வாதாரம், ஒரு ஆவணமாக நினச்சி, ஒரு முக்கியமாக சொத்து டாக்குமெண்ட் மாதிரி நினச்சி அதை எல்லோரையும் காப்பாற்றணும், பத்திரப்படுத்தி வைக்கணும். முக்கியமாக சர்டிஃபிகேட், அது ஒரு முக்கியமான சர்டிஃபிகேட். அதே சமயம் ஜமாத்தில் இருக்கிறவங்களும் சரி, அரசியல் எந்த அரசியல் கட்சி சார்ந்தா இருந்தாலும், நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த ஓட்டர் லிஸ்ட்டு தாசில் ஒட்டாட்சியர் கொடுக்குறாங்க பாருங்கள், தேர்தல் ஆணையம் கொடுக்குது பாருங்கள், புக்லெட், ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் இது தனித்தனியாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவு அந்த புக்லெட்டு வாங்கி எல்லா பள்ளிவாசல்கள்லேயும், முக்கியமாக அது சர்ச்சாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல் இருந்தாலும் சரி, முக்கியமாக அதை ஒரு செட் ஒரிஜினல் அப்படியே எடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் மாதிரி அதை வைக்கணும். ஏன்னா நாளைக்கு இவங்கெல்லாம் இந்தியர்கள் ஓட்டு போட்டாங்க, இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் இது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லா ஜமாத்தில் இருக்கிற இமாம்களும் நிர்வாகிகளும் தயவு செஞ்சு இந்த மெசேஜை உடனே தமிழ்நாடு பூரா தெரிவிங்க, எல்லாருக்கும் தெரிவிங்க. கண்டிப்பாக எல்லாமே வந்து இது வந்து கவர்மெண்ட்டோட ரெக்கார்டு. இதை நம்ம வந்து புதுசாக எதுவும் நம்ம தயார் பண்ணுறதில்ல. அரசாங்கம் ஏற்கனவே நீங்கள் இந்தியர் என்று முடிவு செய்துட்டாங்க, முடிவு செய்து வெளியிட்ட ரெக்கார்டு இருக்கிறதுனால அது எதிர்காலத்தில் நமக்கு எல்லாருக்கும் இந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது பெரிய ஆதாரமாக இருக்கும். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட் அதெல்லாம் இருக்கும். அதனால் இந்த ஆவணங்கள் நமக்கு கண்டிப்பாக இருந்ததுன்னா நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லை, புதுசாக சேர்க்கணுன்னாலும் சேர்த்து பண்ணுறதோ முடியலன்னா கூட பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாதவங்களுக்கும் பாஸ்போர்ட்டு நம்ம அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம். அதனால் இந்த ஓட்டர் பூத் ஸ்லிப்பை வந்து துண்டு பேப்பர்னு சொல்லி தயவு செஞ்சு அப்படியே ஓட்டு போட்டோம், குப்பையில் போட்டோம், இல்லை ஓட்டு போடல, தேவையில்லை, இந்த மாதிரி இல்லாமல் இருக்குங்க. அந்த ஒவ்வொரு சகோதரரும் அதை பத்திரப்படுத்தணும். அதே சமயம் எல்லா நிர்வாகங்களும் இஸ்லாமிய, குறிப்பாக நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சரி, எல்லா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இருக்க அத்தனை இஸ்லாமிய நிர்வாகங்களும் சரி இது செய்ய வேண்டியது. அவங்களுக்கு ரீச் ஆகுதோ இல்லையோ, முடிஞ்சாலும் நீங்கள் எல்லாருக்கும் இதை எடுத்து வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் முழுக்க எல்லா பள்ளிவாசல்களிலும் எல்லா இஃப்தாருடைய நேரங்களிலும் நமக்கு அல்லாஹ் எங்கள் மீது இரக்கமற்ற ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே நம்ம துவா செஞ்சுருக்கிறோம். அதை தொடர்ந்து நம்மளுடைய உடல் சார்ந்த, நம்மளுடைய அறிவு சார்ந்த முயற்சிகளையும் நம்ம மேற்கொள்ள வேண்டியது நமது கடமை. சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்திற்கும் நலவு பயக்கக்கூடிய, நலவாக நிம்மதியாக அனைவரும் குடும்பத்தோடு ஒரு வேளை உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைத்து தரக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை, நிம்மதியான மக்களை வைத்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை, முழு மனித சமுதாயத்திற்கும் பயன்படக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக.
ஆமீன். இது போன்ற பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணித்த லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.